ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பொங்கலுக்கு என்ன மெஷர்மெண்ட்டுங்கிறத பார்த்துக்கலாம். இப்போ நீங்கள் ஒரு கப் எடுக்கிறீங்களா, அதில் 75% அரிசி எடுத்துக்கோங்க. 3/4 கிளாஸ் அரிசி எடுத்துக்கோங்க. மேலே இருக்கிற அந்த 25% சிறுபருப்பு எடுத்துக்கோங்க. இதுதான் அளவு. நீங்கள் எந்த கப் எடுத்தாலும் இதே மெஷர்மெண்ட் எடுத்திங்கன்னா பொங்கல் கரெக்டாக இருக்கும். இல்லைன்னா ஒயிட்டாக இருக்கும் சிலதெல்லாம் ரொம்ப பருப்பு போட்டிங்கன்னா எல்லோவாக இருக்கும், திகட்டுற மாதிரி இருக்கும். இது கரெக்டான அளவு. இப்போ இதை கழுவி வாஷ் பண்ணி ஊற வச்சுக்கலாங்க. இதுக்கு ஊற வைக்கும் போதே நீங்கள் தண்ணியை மெஷர் பண்ணி ஊற்றி வச்சுருங்க. இப்போ நான் 1 கிளாஸ் போட்டிருக்கேன். 1 கிளாஸுக்கு 3.5 கிளாஸ் தண்ணி. 4 கூட ஊற்றலாம், ரொம்ப தண்ணியாக இருக்க மாதிரி இருக்கும். ஸோ நீங்கள் 3.5 ஊற்றுனீங்கன்னா நீங்கள் நெய் இதெல்லாம் போக்கும்போது தலை நல்லாயிருக்கும். கோயில் பொங்கலுங்கிறது நிறைய நெய்யும் வெண்ணெயும் டால்டாவும் போட்டிருப்பாங்க. அது போடும்போது உங்களுக்கு கொஞ்சம் தான் சாப்பிட முடியும், நிறைய சாப்பிட முடியாது. வீட்டில் போயிருக்க பொங்கல் நல்லா சாப்பிட்ணும், ஹெல்த்தியாகவும் இருக்கணுங்கிறதுனால நான் தண்ணியை மட்டும் அதிகமாக ஊற்றுறதுக்கு அளவு சொல்லியிருக்கேன். இப்போ தேவையான அளவு உப்பு போட்டுக்கோங்க. கல்லுப்பு யூஸ் பண்ணுங்கள். இஞ்சி லைட்டாக துருவி போட்டுக்கோங்க. இது கட் பண்ணி சின்னதாக போட்டிங்கன்னா அங்கங்கே இருக்கும், சாப்பிட மாட்டோம். ஸோ துருவி போட்டிங்கன்னா டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். கொஞ்சோண்டு சீரகம் போடுங்க, டைஜஷனுக்கு ரொம்ப நல்லது. ரொம்ப போட்டிங்கன்னா கலர் சேஞ்ச் ஆகிடும். ஸோ கொஞ்சமாக போடுங்க. தாளிக்கும் போது வரை நம்ம போடுவோம். இப்போ பெருங்காயமும் கொஞ்சம் ஸ்மெல்லுக்கு லைட்டாக போட்டுக்கோங்க. இதோட கடைசியில் எண்ணெயோ இல்லை நெய்யோ 1 ஸ்பூன் விட்டுக்கோங்க. இது நல்லா உங்களுக்கு குழஞ்சி வரும், நல்லாவும் இருக்கும் பார்க்குறதுக்கு. அவ்வளோதான். நீங்கள் 2லேருந்து 3 விசில் வச்சு எடுத்துக்கோங்க. இப்போ பாருங்கள், கரெக்டான அளவில் நமக்கு பொங்கல் ரெடி ஆகிடுச்சு. பாருங்கள், தயவு செஞ்சு பச்சை தண்ணியை அப்படியே ஊற்றிடாதீங்க. தலைன்னு வேணும்னு டேஸ்ட்டு கம்ப்ளீட்டாக மாறிடும் உங்களுக்கு. ஹோட்டலில் வெளியில் அதிகமான அளவு குவான்டிட்டியில் செய்வாங்க. ஸோ பச்சை தண்ணி ஊற்றினாலும் சரி, சுடு தண்ணி ஊற்றினாலும் சரி, டேஸ்ட்டு மாறாது. ஆனால் நம்ம கொஞ்சம் செய்யும் போது நிறைய டிஃப்ரென்ஸ் நமக்கு தெரியும். ஸோ சுடு தண்ணி வேணும்னா நீங்கள் ஆப்ஷனல் தான் ஊற்றிக்கிறதுக்கு. இதுவே கரெக்டான அளவாக இருக்கும். இப்போ பாருங்கள், அடியும் பிடிக்கல, எனக்கு கரெக்டான அளவில் வந்துருச்சு. நீங்கள் இன்னொன்று எடுத்த உடனே நீங்கள் தாளித்து ஹாட் பாக்ஸில் வச்சுருங்க. நம்ம அப்புறம் தாளிக்கலான்னா ட்ரை ஆகிடும். ஸோ உடனே நம்ம தாளிக்கணும். ஸோ நம்ம பேனில் வச்சு எண்ணெய் 2 ஸ்பூன் ஊற்றிக்கோங்க. நான் எண்ணெய் ரொம்ப கம்மியாக தான் யூஸ் பண்ணுவேன். உங்களுக்கு வேணும்னா அதிகமாக நீங்கள் இன்னும் கூடுதலாக கூட ஆட் பண்ணிக்கலாம். நெய் தாளிக்கும் போது கொஞ்சம் ஊற்றிக்கோங்க. சிறுபருப்பு வெயிலுக்கு ரொம்ப நல்லதுங்க, குளுமை கொடுக்கும். ஸோ அடிக்கடிக்கு பொங்கல் சேர்த்துக்கோங்க. இப்போ மிளகு போட்டுக்கலாம், ஜீரகம் போட்டுக்கலாம். மிளகு சில பேர் பொடியாகவும் போடுவாங்க, பார்க்கும்போது நல்லாயிருக்கும். வேணும்னா நீங்கள் அப்படி பொடியாகவும் போட்டுக்கலாம். இப்போ கருவேப்பிலை, அவ்வளோதாங்க. இப்போ பெருங்காயம் கடைசியில் போட்டு தாளித்து கொட்டிக்க வேண்டியதுதாங்க. இப்போ இதை இப்படியே கொட்டி நீங்கள் தாளித்தாலும் போடலாம். இஞ்சி நான் லைட்டாக இன்னும் கொஞ்சம் போட்டுக்கிறேன், அவ்வளோதான். இப்போ எண்ணெய் நெய்யோ மேலே விட்டு இன்னும் நல்லா தாராளமாக கிண்டிக்கலாம். சம்மருக்கு பொங்கல் அடிக்கடிக்கு சாப்பிடுங்க. சிறுபருப்பு உடம்புக்கு நல்ல குளுமையை கொடுக்கும். ஸோ டிஃபனில் நீங்கள் குளுமையை சேர்க்கணுன்னா சிறுபருப்பில் நிறைய சேர்த்துக்கோங்க. பச்சைப்பயிர் குழம்பு மதியத்துக்கு சேர்த்துக்கலாம். ஸோ இந்த சம்மரில் நம்ம உடம்பை குளுமையாக வச்சுக்கிறதுக்கு இந்த பருப்புகளெல்லாம் அடிக்கடிக்கு சேர்த்துக்கோங்க. அவ்வளோதாங்க, நம்ம சூப்பரான பொங்கல் ரெடி. இதுக்கு சிறுபருப்பு குழம்பு ஒன்று வைக்கலாம், இல்லைன்னா நீங்கள் சட்னி கூட யூஸ் பண்ணிக்கலாம். செஞ்ச உடனே ஹாட் பேக்லேயோ இல்லை மூடி போட்டு மூடி வச்சுருங்க. மேட்சிங் வேர்க்கடலை சட்னி ரொம்ப சூப்பராக இருக்குங்க. டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுனுங்க. நம்ம சேனல் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.